ஆரம்பிக்கலாம் மேம். ஆத்ம சங்கமி. இன்னைக்கான மலர்கள் 11வது மலர். 11வது மலர் ஜென்ஷன். இந்த ஜென்ஷன்ற மலர் பாத்தீங்கன்னா அவநம்பிக்கை, வாழ்க்கையில இருண்ட பகுதியை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்றவங்க, நல்ல எண்ணங்களே உதிக்கிறதே கிடையாது. வெற்றி வெறும் எண்ணம்னா என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சந்தேகம், மனசோர்வு, இந்த மனநிலைகள்ல சூழப்பட்டவங்க தான் இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த ஜென்ஷன் மலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்தேக பிராணிகளா இருப்பாங்க. வாழ்க்கையில எதுவுமே தனக்கு நடக்காது, எதுவுமே நல்லதே நடக்காது, நல்ல எண்ணங்களே இருக்காது, வாயில நல்ல வார்த்தையே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, ஒரு முதல்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வீட்டுல இருக்கவங்க யாரோ பெரியவங்க கிட்ட, இல்ல யாரோ சொந்தம், இல்ல யாரோ ஒரு ஒய்ஃப் கிட்டயோ, இல்ல ஒரு அக்கா கிட்டயோ, ஒரு அம்மா கிட்டயோ போயிட்டு நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ இது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஐயோ இது வீணா போயிடுமே, ஏமாத்திருப்பாங்க. இது மாதிரி எது எடுத்தாலும் வாயில முதல்ல வர்றது இந்த மாதிரி அபத்தமான வார்த்தைகள் தான் வரும். எல்லாத்துலயும் நெகட்டிவ் தான், நெகட்டிவான வார்த்தைகள். இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே நமக்கும் அந்த தாட்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகே, சரி. ஸோ இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா நிறையவே இருக்கும். ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னடா அது இவ்வளவு நெகட்டிவா சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மனநிலை எப்போ வருதுன்னா, வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து என் வாழ்க்கையில விடிகாலமே கிடையாது அப்படின்னு அந்த ஹோப் எல்லாம் தோல்வங்க பேசுறவங்க தான் இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள். ஓகேங்களா? எவ்வளவு நெகட்டிவா ஒரு மலர் இருக்கோ அந்த மலராலதான் ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை கொடுக்க முடியும். எந்த மலர்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கோ அந்த மலரும் ரொம்ப மலர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எவ்வளவுக்கு அதிகமா அதுல அவ்வளவு நெகட்டிவ் இருக்கோ அதே அளவுக்கு அதுல பிளஸும் இருக்கு. ஓகேங்களா? அந்த மலர்களை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை டோட்டலா மாறிடும். ஆனா அதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் எடுத்துக்கும். அவங்க டக்குன்னு எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய மனநிலையாளர்கள் உடனே இந்த மாதிரி தொடர்ந்து மருத்துவத்துக்கு எடுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, எது மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஒரு மருத்துவம் சொன்னாலும் சரி, ஒரு அட்வைஸ் சொன்னாலும் சரி, யாரு மேலேயும் நம்பிக்கை இருக்காது. எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. அவங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமே, உங்க தேவைக்காக நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்னுட்டு எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறது மீன்ஸ் எப்படின்னா, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல், மருத்துவமா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், தன் மேல இருக்கலாம், எல்லாத்தின் மேலையும் ஒரு அவநம்பிக்கை, நம்பிக்கையற்ற தன்மை, எல்லாத்தையும் இழந்தவங்க நடந்துக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள். ஸோ இது கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனாலும் இந்த ரெமிடி எல்லாருமே மைண்ட்ல ஒரு 3 டைம்ஸ் மனசார அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக்குங்க, ஜென்ஷன் 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 சொல்லிக்குங்க. கையில ரெமிடிஸ் இருந்தா எடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த நெகட்டிவ்ஸ நம்ம ரிசீவ் பண்ணிக்க கூடாது இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். என்னடா இதெல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக ரெமிடி எடுத்துக்குங்க. அதனுடைய பாசிட்டிவ் தன்மையை நம்ம உணர்வோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கான ரெமிடிஸை நம்ம கொடுத்து ரெக்கவரி பண்ணலாம். இல்ல நமக்குள்ளேயே நம்ம நண்பர்களோ உறவுகள்லயோ இல்ல நம்மளே அந்த மாதிரி இருக்கிறோம்னா இதெல்லாம் கேட்டு கவலைப்படாம இப்படி இருக்கே அப்படின்லாம் இல்லாம ரெமிடிஸ் எடுத்து நம்மளால ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ரெமிடிஸ் கையில பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு 10 டிராப்ஸ் போட்டு எடுத்துக்குங்க, இன்டேக் எடுத்துக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இவங்களை பத்தி முழுசா பாத்திரலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவங்க நான் சொல்லிட்டேன். வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து எதுவுமே நல்லது நடந்தது கிடையாது. ரொம்ப துன்பத்திலேயே இருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஏங்கி ஏங்கி வாழ்றவங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணு நடக்காது, ஒரு வயிறார என்னால சாப்பிடறதுக்கே எனக்கு வழி கிடையாது,
நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனாலும் என்னால இதெல்லாம் செஞ்சுக்கவே முடியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப வாழ்க்கையில என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே என்கிட்ட நிரந்தரமா இல்லை, எதையுமே எனக்கு அனுபவிக்க முடியல அப்படின்றவங்களும் ஜென்ஷன் மனநிலையா இருக்காங்க. எப்பவுமே இவங்களுக்கு எப்பவுமே ஒரு இந்த அவநம்பிக்கைன்றது இவங்ககிட்ட ஒட்டுமொத்தமா குடியிருக்குது. அதனால என்ன இருக்குன்னா, நல்ல எண்ணங்களே வர்றது கிடையாது. எல்லார் மேலயும் சந்தேகம். இவங்க இவங்க நல்லதுக்காக வரல, நம்ம கிட்ட இருந்து ஏதோ புடுங்கலுக்காக வர்றாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக வர்றாங்க. அதனால எந்த உறவுகளையும் நம்பாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா உறவுகளையும் கட் பண்ணி விலகியே இருக்கிறாங்க. விலகி இருந்து எல்லாரையும் தப்பான பார்வையிலேயே பார்க்கிறாங்க. இவங்க நல்லவங்க இல்ல, அவங்க நல்லவங்க இல்ல, இவங்க குடும்பத்தை கெடுக்குறாங்க, இவங்க வேலையை கெடுக்குறாங்க, இவங்க அதாவது அவங்க அந்த வேலை செய்ய கூட மாட்டாங்க. சும்மா ஏதோ நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எனக்கு தெரியும் அவங்க இததான் சொல்லிட்டு போறாங்க, என்னை பத்தி தான் பேசிட்டு போறாங்க, தெரியுமே நான் நல்லா இருந்தா கண்ணு பொறுக்காது, என்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னுட்டு கற்பனையா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இமேஜினேஷன் பண்ணிட்டு எல்லாமே எனக்கு எதிரா நடக்குது, எல்லாமே எனக்கு எதிர்த்தாப்புல சதி நடக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட இவங்க மேலேயே நம்பிக்கை இருக்காது. ஒரு பீரோ பூட்டினா கூட அதை பூட்டினோமா இல்லையான்ற மாதிரி இல்லாம, வெளியே வீட்டுக்கு வெளியே போன பிறகு கூட திருப்பி 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 யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம செஞ்சோமா இல்லையா, பூட்டினோமா இல்லையா, இதை பண்ணோமா இல்லையா அப்படின்ற மாதிரி. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணல, தன் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. எல்லாத்துலயும் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான பேச்சுக்கள், எதுலையுமே நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு எல்லாத்துலயுமே தோல்வி தோல்வி தோல்வி, உறவுகள்ல தோல்வி, நம்பி ஏமாந்திருப்பாங்க, யாருக்கிட்டையாவது பணத்தை இழந்திருப்பாங்க, தன்னோட உறவுகளால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, துரோகத்தை பார்த்திருப்பாங்க, தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், வேலை கிடைக்காம போயிருக்கும், இல்ல யாரோ ஒருத்தரோட தலையீடுனால இவரோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை, வாழ்க்கையே தலைகீழ பிரட்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி உறவுகள்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ஹஸ்பண்ட் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வேலை பார்த்து நல்லா செய்வாரு, ஆனா வீட்டுல இருக்கிற சொந்த குடும்பத்தையே நம்ப மாட்டாங்க. ரொம்ப சந்தேகப்படுவாங்க. இத பண்ணிட்டாங்க, அதை பண்றாங்க, தனக்கு எதிரா ஏதோ பண்றாங்க, சதி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். கவலையே, அதாவது கவலைப்படுறது இவங்களுக்கு ஒரு பெரிய, இவங்களோட இம்பார்ட்டன்ட் வேலையாவே இவங்க பெருசா செய்யறாங்க. கவலை கவலை கவலை. தான் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிற மாதிரியும், துன்பம் மட்டும்தான் தான் கூட இருக்கிற மாதிரியும், தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக இருக்கிறாங்க, என் கூடயே இருந்து குழி பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விதமான ஒரு சந்தேக பார்வையோட எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியவும் அப்படிதான் பார்ப்பாங்க, பிள்ளைங்களையும் அப்படிதான் பார்ப்பாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா ஆக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு இயல்பான விஷயத்த கூட இவங்க எக்ஸாஜரேட் பண்ணிடுவாங்க, பெரிய பிரச்சனையா உருவாக்கிடுவாங்க. இயல்பாவே இவங்களுக்கு சிரிக்க வர்றதே கிடையாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு முகத்துல சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மறந்து போயிருக்கும். அப்படின்னா என்னன்னே தெரியாம இவங்களுக்கு போயிடுது. எதையோ பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க, கற்பனையிலேயே. அதாவது எப்படின்னா, இவங்க அதை பண்ணிடுவாங்கன்ற ஒரு கற்பனையிலேயே இருக்கும். எப்போதுமே சந்தேகம், மனசோர்வு இவங்க கிட்ட எப்பயுமே குடிகொண்டுட்டு இருக்கு. தனக்கு சாதகமா எதுவுமே நடக்காது, எதுலையுமே எனக்கு தீமைதான் நடக்கும், தோல்விதான் வரும், இதுதான் என் தலையெழுத்து, என் ஜாதகமே இப்படித்தான், நான் இப்படித்தான் என் வாழ்க்கை, நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நடக்காது, கடவுள் எனக்கு மட்டும் எழுதும் போது, விதியை எழுதும் போது தெரியாம ஏதோ தூங்கிட்டான் போல இருக்கு, எதையோ ஒண்ணு எழுதிட்டாங்கன்னு இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஜென்ஷன் தான். அதே மாதிரி ஜென்ஷன் தேவைப்படுற நபர்கள் முகத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா முகம் கலை போயிருக்கும். முகத்துல எப்பவுமே சோகமோ, ஒரு இருளடைஞ்ச மாதிரி, ஒரு முகத்துல ஒரு இறுக்கத்தன்மையும், முகத்துல எப்பவுமே ஒரு விதமான முகமே பார்க்க ஒரு நார்மலா இருக்காது. நல்ல கலராவும் இருப்பாங்க. இல்ல, அதாவது கலர் மீன்ஸ் எப்படின்னா, அவங்கள பார்க்க நல்லாதான் இருப்பாங்க, ஆனா முகத்துல அந்த கலையே இல்லாம இருக்கும், ஒரு பொலிவிழந்து போய் இருக்கும். முகத்துல அந்த இயல்பான ஒரு சிரிப்பே இருக்காது. எப்பவுமே ஒரு சோக கீதம் பாடுறவங்க, உறவுகளை யாரையும் நம்பாம உள்ளுக்குள்ள உறவுகள் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
ஆனா இவங்களால அடுத்தவங்க கிட்ட அப்படி உண்மையாவே இருக்க முடியாது. எல்லாரையும் சந்தேக பார்வையா பார்த்துட்டு பேசுறதுனாலயே, எல்லாரையுமே காயப்படுத்துறதுனாலயே என்ன ஆயிடுறாங்கன்னா, இவரால இயல்பாவே உறவுகளோட கையாள முடியாது. உறவுகள் கையாளுறதுல இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது. எதிர்மறையான எண்ணங்கள்லயே இவங்க இருக்கிறதுனாலயே இவங்களோட வார்த்தைகள் கூட ஒருத்தவங்களுக்கு பிளெஸிங்ஸ் குடுக்கணும்னா கூட எத்தனை நாள் வாழ போதுங்களோ, எல்லாத்துலயுமே அந்த வார்த்தைகள் இருக்குல்ல. நம்ம சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை ஏன் இப்படி விஷத்த கக்குற மாதிரி கக்குறீங்க? இந்த வார்த்தை அவ்வளோ வன்மமா இருக்கு. அந்த வார்த்தை அவ்வளோ இதுவா கடினமா இருக்கு. நார்மலா பேசலாம்ல. இயல்பா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு உறவுகளை சண்டை போட்டுட்டோம்னு வைங்களேன். அப்போ பெரியவங்க எல்லாம் டக்குன்னு பேசுவாங்க. வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஏன் வார்த்தையில இவ்வளவு கடினம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு பிளெஸிங், ஒரு சின்ன குழந்தைங்க வந்தா கூட ஒரு பாசிட்டிவா, ஒரு மனசார, ஒரு மனதளவுல ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கவோ அது தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப கடினமா இருப்பாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இயல்பா நம்ம இவங்க பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பஸ்ஸுக்கு போய் நிக்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்க போய் அங்க நின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு என்னன்னே தெரியாது. ஆனா எல்லார்ட்டையும் கேட்கிற மாதிரி, நான் வந்து நின்னுட்டேன்ல, இப்ப இந்த பஸ் வரணும்னு நான் நிக்கிறேன். நான் வந்து நின்னதுனாலே அந்த பஸ் வரவே வராது. சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் 10 பஸ் போகும். நான் வந்து நின்னா அந்த பஸ்ஸே வராது. 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இதுதான் என் தலையெழுத்து. நான் வந்தா எனக்கு எல்லாமே எதிர்மறையாதான் நடக்கும் அப்படின்னு பேசுவாங்க. ஈவன் ஒரு எழுதுறாங்க, ஒரு கையெழுத்து போட போறாங்க, பேனா வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுன்னு வைங்களேன். பாத்தியா என்னோட ஜாதகம் எப்படி வேலை செய்யுது. ஒரு கையெழுத்து போறது கூட இவ்வளவு நேரம் எழுதின பேனா நான் போடும் போது மட்டும் எனக்கு எழுத மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் தன்னோட நிலைதான் காரணம், தான் தான் காரணம், எனக்கு எந்த நல்லதும் நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. யார் எவ்வளவு இவங்களுக்கு உதவி பண்ணாலும், இவங்களை சுத்தி நல்ல உறவுகள் இருப்பாங்க, இவங்களை அனுசரிச்சு போவாங்க, இவங்கள ரொம்ப அன்பு காட்டுவாங்க. ஆனா அந்த அன்பை இவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது, அந்த அன்பை மதிக்க தெரியாது. ஏன்னா இவங்களோட பார்வையில வந்து அவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க, என்னை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரியான என்ன பார்வையிலேயே பாக்குறதுனாலயே இவங்களோட குணாதிசயம் அப்படி மாறிடுது. இவங்க சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனேன் காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து இவங்களுக்குதான் பொருந்தும். நான் எது பண்ணாலும் எனக்கு எதிராதான் நடக்கும். அதாவது இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். உப்பு விற்க போனா மழை பெய்யுதுன்னா மழை பெஞ்சு நனைஞ்சு உப்பு கரைஞ்சு போயிடும். அப்போ என் விதி இப்படிதான், நான் எது பண்ணாலும் இந்த இயற்கை கூட ஸ்டடி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா இந்த ஜென்சன் மனநிலைகள். எல்லாத்துக்கும் காரணம் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி என்ன ஓட்டம் இருக்கும். தான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நடக்காது, கிடைக்காது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு இயல்பா வீட்டுல இருக்கிறவங்க இல்லைன்னா பக்கத்துல யாருக்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், நான் நாளைக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேக்குறாங்க. பக்கத்துல கேட்டாலும் சரி ஓகே, நான் சாயந்தரம் தரட்டுமா அப்படின்றாங்க. சரி ஓகேமா, நீங்க சாயந்தரம் கொடுங்க அப்படின்ட்டு சாயந்தரம் போய் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. அந்த காசை வாங்கிட்டு ஒருத்தவங்க காசு கொடுத்தாங்கல்ல, மன நிறைவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல, பரவாயில்லப்பா கேட்டோன்னா காசு கொடுத்தாங்கன்னு. ஆனா இவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்களா, பாரு காசை கேட்டு எங்க உடனே கொடுக்க கூடாதுன்னு நான் அப்புறமா தரட்டான்றாங்க. அது ஏன் அவங்க அப்படியே கொடுத்தா என்ன குறைஞ்சிருவாங்களா, இல்ல அதுக்குள்ள குட்டி போட்டுருமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா அந்த காசு பாரு பாரு தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறதுலயே எந்த நோட்டு சரியில்லையோ அதை பார்த்து தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களுக்கு உதவி பண்ணா கூட அத உதவி அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு உதவியா, என்ன இப்போ காசு கொடுத்தா திருப்பி தானே கொடுக்க போற, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இவங்களுக்கு யாரு உதவி பண்ணாலும் சரி, இவங்க யார் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் சரி, இவங்க எவ்வளவு யாரு இவங்களுக்காக மத்தவங்க டேக் கேர் பண்ணி அன்பை கொட்டி கொட்டி வழங்கினாலும் சரி, அத வந்து இவங்க ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுவாங்க, ரொம்ப காயப்படுத்தி பேசுவாங்க. என்ன இது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. ஸோ இவங்க அந்த வார்த்தை கடினம் இருக்குல்ல, அந்த கடினம் எப்படின்னா அந்த சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களோட நீ 4 அடி கூட அடிச்சிருங்க, அந்த வார்த்தையால கொல்லாதீங்கன்னு சொல்றக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஜென்சன் மனிதர்கள் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். என்ன உண்மையா சொல்ற, ஒரு கத்தி எடுத்து கூட குத்திடலாம், அந்த கத்தி குத்த கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனா இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வலிய
அந்த வார்த்தைகளோட வலியை தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க காயப்படுத்தி பேசுவாங்க. ஸோ இவங்க எப்பவுமே எதுலையுமே திருப்தி அடைகிறதே கிடையாது. எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு பண்ணாலும் நிறைவே அடையாதவர்கள் யாருன்னா ஜென்ஷன் மனநிலையாளர்கள். நிறைவுனா என்னன்னே தெரியாது. மன நிறைவே ஏற்படாது. நீங்க இவங்களுக்கு எப்பவுமே துக்கம் துக்கம் துக்கம், சோகம் சோகத்தோடையே வாழ்றவங்க, சோகத்திலேயே இருக்கிறவங்க. இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மலரை வந்து துக்க நிவாரணம் கூட சொல்லலாம். என் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியல, என் மேல பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதாரணமா நடக்கிறது இல்லைன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல உறவுகளா இருப்பாங்க, உண்மையான அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க. எல்லாமே ஏதோ ஒண்ணு தன்னோட கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தோ இல்ல ஏதோ இவங்க பார்த்த விஷயங்கள் இவங்களை பாதிச்சதன் காரணமா இவங்க இவங்களோட எண்ணம் இப்படி மாறி இருக்கு. ஆனா தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு இவங்களோட ஆழ் மனசுல பதிய வச்சதுனால எல்லாரையுமே இவங்க வார்த்தைகளால கொன்னு கஷ்டப்படுத்தி அந்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்புக்கு மரியாதை கொடுக்கறதையே மறந்துடுறாங்க. இதுதான் இவங்களோட மைனஸை தவிர மற்றபடி இவங்க வந்து எல்லாமே இந்த எண்ணத்தை தவிர்த்துட்டா இவங்க ஓகேதான். சரி, இதை தவிர்த்து இந்த எண்ணங்கள் பேசுறாங்க, சந்தேகப்படுறாங்க, இதை தவிர்த்து இவங்களோட இயல்பு குணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கும் அப்படின்னா இவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் போறாங்க இல்ல வீட்லயே செய்யறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சாம்பார் சாதம் வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பார் சாதம் செய்யறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குது அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் நிறைவடையவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு 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 சாப்பிடுவாங்க. அந்த நாள் முழுக்க சாப்பிட்டா கூட சரி, இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு சாப்பாடு இவங்களுக்கு விதவிதமா சாப்பிட்டாலும் சரி, ஒருத்தர் நிறைவடையாமல் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அது ஜென்ஷன். எவ்வளவு செஞ்சாலும் ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நீங்க பாருங்களேன், அவங்க சரி கேக்குறாங்களே, இந்த பசங்களை கொண்டு போய் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சா கூட இதெல்லாம் ஒரு விஷயமா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னுவாங்க. ஒரு இடத்துல நான் என் குழந்தைங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா, நீங்க என்னத்த செஞ்சுட்டீங்க, நீங்க என்னத்த கிழிச்சிட்டீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, என்னென்னமோ செய்யறாங்க பிள்ளைங்களுக்காக, நீங்க என்னத்த செஞ்சுட்டீங்க அப்படின்லாம் பேசுறாங்கன்னா ஜென்ஷன் கொடுத்து பாருங்க. எதுலையுமே நிறைவடைவாங்க. நிறைவடையாத தன்மை அப்படின்றது ஜென்ஷன். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து குடும்பம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குழந்தைங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அந்த பிள்ளைங்க அதுல நிறைவடையாமல் அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்மளையே உதாசீனப்படுத்துறாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நம்ம கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு சரி அவங்க விரும்பினதை செய்யணும்னு நினைச்சு செய்யறத கூட அவங்க அதை புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு ஜென்ஷன் கொடுத்துடணும். நீங்க இந்த இளம் வயதுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தங்க தட்டுல சோறு போடுவாங்க. ஆனா என்ன தருவேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சாதாரணமா பேசுவாங்க. நீங்க இவங்களை வச்சு தாங்கி அன்பு கொட்டி கொட்டி வளர்த்தாலும், தங்க தட்டிலேயே வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னா இந்த ஜென்ஷன். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், லக்ஸுரியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு வந்து வச்சு வாழ தெரியாது. அத வந்து சந்தோஷமா மன நிறைவோட வாழ தெரியாது. இப்போ பணம் இல்லாதவர்கள் நான் ஆரம்பத்துல சொன்னேன், அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டது. இன்னொரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, பெரிய நம்பர் 1 பணக்காரனா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த பிள்ளைங்க ஜென்ஷனா இருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைவே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே சாதாரணமா இருப்பாங்க. அதுக்கும் மேல வேணும். இந்த படத்துல சொல்லுவாங்களே, அதுக்கும் மேல இதுக்கும் மேலன்னு அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள். குழந்தை பருவத்தில் தயவு செய்து
குழந்தைகள் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்கறத அதை உதாசீனப்படுத்துறாங்க. பெற்றோரையே நீங்க எல்லாம் என்ன கிழிச்சிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னுட்டு தம் பெற்றோர்கள் தனக்காக செய்யற விஷயத்த மதிக்காமல் இல்ல அதை புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்தி பேசி பெற்றோரை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி இந்த மலர்கள்ல வர மாதிரியான குணாதிசயம் அவங்களுக்கு இருக்குன்னா ஜென்ஷன் கொடுத்து செய்து பாருங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஜென்ஷனை கொடுத்துட்டு செய்து பாருங்க. அதுல நிறைவு அடைவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே அப்படின்ற மாதிரியான இது இருக்கும். நீங்க முடியாது, சந்தோஷப்படுத்தவே முடியாது. நீங்க ஒரு லட்ச கோடி கணக்குல பணம் செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, வீடு வாங்கி கொடுத்தாலும் சரி, கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானதை நீங்க எவ்வளவு பண்ணாலும் சரி நிறைவடையவே மாட்டாங்க. அதுலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு நான் என்னமோ எதுக்குமே இது செட்ல, என் வாழ்க்கையே சரி கிடையாது, நான் நினைச்ச மாதிரி வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கிற பணத்துல நிறைவடையாமல் அதை ஊதாரித்தனமா அதை பாக்குறதும் ஒரு மதிப்பற்ற தனமா நடத்துக்கிறது யாருன்னா இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு டிவோர்ஸ் பண்ணுவாங்க. லைஃப பார்த்து 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 வாழ்வாங்க. எல்லாருக்குமே இவங்க திடீர்னு டிவோர்ஸ்ன்னு பேசுவாங்க. யாராலையுமே நம்பவே முடியாது. இன்னும் நல்லா தானே இருந்தாங்க, என்ன பிரச்சனை ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையே கசந்து போச்சு, என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும், எனக்கு யாருமே நம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய காலத்துல ஒரு திருமணமாகி ஒரு குறுகிய காலம் ஒரு 5 வருடத்துக்குள்ளேயே, பொதுவாவே ஒரு திருமணமான ஒரு அந்த தம்பதியர் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருட காலம் ஆகுதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு திருமணம், அதாவது ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, நான் என்னதான் புரிஞ்சு நான் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, பிரிஞ்சுதான் போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே திருமணம் ஆகி ஒரு 5 வருட காலகட்டம் அவங்க சரியா கடந்து வந்துட்டாங்கன்னா, அந்த 5 வருடத்துக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. அந்த 5 வருட காலம் வரைக்கும் அந்த குடும்பம் இதுதான் குடும்பம்னு அனுசரிச்சு, அதாவது இதுதான் என்னோட ஃபேமிலின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் ஆகுது. இதுதான் என் ஹஸ்பண்ட், இதுதான் என் குடும்பம், இதுதான் என் மாமியாரு, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, இது என்னோட ரெஸ்பான்சிபிள், நான் எனக்கு பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இது என்னோட ஃபேமிலின்னு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, தன் குடும்பத்தை இது என் குடும்பம்னு ஆரம்பிக்கிறதுக்கு 5 வருட காலம் ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த 5 வருட காலத்துல இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷங்கள்லாம் தாக்கு பிடிக்கவே மாட்டாங்க. திருமணமாகி ரொம்ப 8 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் ஆகி 1 வருஷத்துலயே 1.5 வருஷம் 2 வருஷத்துலயே டிவோர்ஸ்க்கு போய் நிற்பாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா, இவங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு பார்த்தாலும் அது மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அதுல நிறைவடைய மாட்டேங்குது. அதுதான் காரணம். ஸோ இந்த ஜென்ஷனை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா, சரியா இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த மனிதர்களை நம்ம மீட்டு கொண்டு வந்துட முடியும். உறவுகள்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா மலர்களை தொடர்ந்து கொடுக்கறது மூலியமா, இல்ல அவர்களால பாதிக்கப்படுற நபர் இந்த மலரை எடுக்கிறது மூலியமா அதுல இருந்து வெளியே வர முடியும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபேமிலியா இருந்து டிஸ்கஷன் பண்ணணும், ஒரு இணைவு இருக்கணும், அந்த மெம்பர்ஸோட ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ஷன் எடுத்துட்டு பேசணும் பொழுது ஒரு நிறைவோட தான் அப்படி தனக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி இவங்களை ட்ரீட் பண்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் முடியாது. இவங்க யாரோட அட்வைஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெத்தவங்க தேவை கிடையாது, 4 பேர் தேவை கிடையாது, தந்த உலகத்துல எவனும் தேவை கிடையாது, எவளும் தேவை கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த ஜென்ஷன். யாரும் தேவையில்லை, நான் மட்டும் போதும், இந்த உலகத்துல நான் யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது, யாரும் என்னை கேள்வி கேட்க ரைட்ஸ் இல்லைன்னு பேசுறவங்க. ஸோ இவங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, யாரா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஈவன் நீங்க ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட யார் சொல்றதே கேட்க மாட்டாங்க, விதண்டாவாதமா பேசுவாங்க. அது நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சும் அதை அடிச்சு பேசுவாங்க, தான் செய்யறதுதான் கரெக்ட்னு பேசுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, இவங்கள ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரீட் பண்றது அவங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்களே, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, யார் இவங்களுக்கு சொல்லுவா? இவங்களா தேடி போவானோ. ஆனா இவங்க தேடி போகக்கூடிய ஆட்களும் கிடையாது. மருத்துவத்தை கூட சரி, எந்த மருத்துவத்தையும் நம்ப மாட்டாங்க.
எதுக்கும் போக மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலாம் அவன் என்னத்த படிச்சானா என்னத்த கிழிச்சானா மருந்து எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை ரொம்ப இதுவா பேசுறது. அந்த வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இதுவா இருக்கும். தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜென்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது எதுக்காக அப்படின்னா நான் வந்து எப்பவுமே அந்த தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை ஜென்ஷன் எடுக்கும் போது மாறும். நான் என்னவா இருக்கிறேன், நான் இவங்க ஒரு தப்பான ஒரு பிம்பத்துல இவங்க இருக்கிறாங்க. அந்த பிம்பத்துல இருந்து வெளியே வந்து நான் இது இல்ல நான் இப்படித்தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்ஷன் தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்காக எவ்வளவுதான் விழுந்தடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு அனுசரிச்சு எவ்வளவு வாழ்ந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டார்ச்சர் பண்றாரு. இல்ல ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எவ்வளவு அனுசரிச்சு போய் ஒய்ஃபுக்காக அவங்க ரொம்ப விட்டு கொடுத்து போய் அவன் ஒய்ஃப் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் ஒய்ஃப் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் ஒய்ஃபுக்காக அனுசரிச்சு போயும் அவ அந்த அந்த உறவுகள்ல வந்து பிளவு ஏற்படுது, அந்த உறவு ரொம்ப கசந்து போகுது அப்படின்னா டென்ஷன் எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க நான் அளவுக்கு அதிகமான அன்பு கொடுத்த அந்த அன்பு அவங்களுக்கு புரியல, ஆனா அதுக்கு பதிலா அவர் என்ன சந்தேகப்படுறாரு, இல்ல அந்த ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்க நான் வந்து இல்லைன்ட்டு, ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ஷன் மட்டும் எடுத்துட்டு அமைதியா இருந்தாலே போதும். பொதுவாவே நம்ம இந்த மலர்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எல்லா மலர்களுமே இந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கும் பொழுது நீங்க மலர்களை கொடுத்துட்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது. மலர்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டு குவைட்டா இருக்கும், அதனுடைய வேலையை தானா செய்யும். மலர்கள் சண்டையை இழுத்துலாம் விடாது. நம்ம கிட்ட இருக்கிற குணாதிசயங்களை தானே தவிர நமக்கு புரிய வைக்குமே தவிர மலர்களை எதுவும் பண்ணாது. அப்போ மலர்களை எடுத்துட்டு அமைதியா இருக்கும் போது என்ன பண்ணும், நம்மளோட தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டும். பல நேரங்கள்ல நம்மளோட தவறுகள் நமக்கே தெரியும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது, எக்ஸ்ட்ரா கோவம் வரும். ஏன்னா இங்க நானா பிரச்சனை, அப்ப நான் தான் பிரச்சனையா அப்படின்னும் போது என்னை பத்தி எனக்கே தெரியும் போது என்னாலே அதை ஏத்துக்க முடியல. அதுதான் இந்த ஜென்ஷனோட மனநிலை. அப்ப என்ன ஆகும்னா ஒரு சில நேரத்துல அதை ஏத்துக்க முடியாமையே அதனாலேயே கோவமும் வெறுப்பும் தன்னை தனிமைப்படுத்திக்கிறதும் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க சித்தாந்தம் பேசுறவங்க, அதே மாதிரி திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு எப்போ மாறுவாங்க அப்படின்றதே இவங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கு அதிகமா வரும். அதாவது தொடர்பு நோய்கள்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்கலா வரக்கூடிய நோய்கள்லாம் இவங்களுக்கு இயல்பா வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க டென்ஷன் எடுக்கிறது மூலியமா அது கட் ஆகும். ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்களால வர முடியாதுன்றதுனால இவங்களால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தொடர்ந்து ரெமெடி எடுக்கிறது மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் ஜென்ஷனா இருக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் தொடர்ந்து ஜென்ஷன் எடுத்துக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஜென்ஷனா இருக்காங்கன்னா ஒய்ஃப் தொடர்ந்து ஜென்ஷன் எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுக்கலாம். இல்ல பசங்க அப்படி இருக்காங்கன்னா அம்மா எடுத்துக்கலாம். ஸோ யார் அவங்களால அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அந்த ரெமெடி எடுக்கிறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? இவங்களுக்கு அதே மாதிரி சில நேரங்கள்ல இவங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்க. பல நேரங்கள்ல ஸ்டக் ஆகி நின்றுட்டு உடல் அளவுல ஒரு விதமான இறுக்கம் ஏற்படுது, மன இறுக்கம் ஏற்படுது. அதன் மூலியமா இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தொடர ஆரம்பிக்குது. எப்பவுமே கண்டிப்பா இப்ப உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்னா 30+ இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வெளி வர்றது வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல தெரியும். அவங்களோட உடல் பக்குவத்தை பொறுத்து முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? பொதுவாவே இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பக்கா நெகட்டிவ் கேரக்டர். சரி, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு காலேஜ்ல எல்லாம் ஒன்னா படிச்சு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 12th மார்க் எடுத்து காலேஜ் எல்லாம் போயிட்டு சூப்பரா படிக்கிற பொண்ணு. ஆனா அந்த ஆஃப்டர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கை தலையில திருப்பி போட்டுருச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் விட்டு போன உடனே எல்லாருமே வேலை தேடி போறாங்க. ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகுது. இப்படியே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நண்பர்கள் மீட் பண்ணும் போது எல்லாரும் மீட் பண்ணும் போது என்னவா இருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனில வேலை பண்ணுது. ஐடி கம்பெனில வேலை பண்ணும் போது இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. போய் நண்பர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப் சேருவாங்க இல்லையா, அது மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது அந்த பெண்ணு சொல்றாங்க, ஜென்ஷன் மனநிலை உடைய பெண்ணு சொல்றாங்க, பாரு
என்னை விட படிக்கவே தெரியாது, நீ எல்லாம் என்ன எவ்வளவு வாழ்க்கையில சிறப்பா இருக்கிற, நான்லாம் இவ்வளவு படிச்சு மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு, என் வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு, லவ் பண்ணவங்க ஏமாத்திட்டு போயிட்டான், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான், வீட்டுல ஒரே பிரச்சனை, பினான்சியலா என்கிட்ட நான் வேலை பாக்குறேன், ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன், வருமானம் இருக்கு, ஆனா உறவுகள் வந்து என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. நான் ஒவ்வொருத்தனும் என்கிட்ட வர்றான், இதோட 3-4 பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அதாவது இந்த ஜென்ஷன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எந்த உறவி அதாவது எந்த உறவும் ஒருத்தவங்க அன்பு காட்டினாங்கன்னா அந்த அன்பை முழுசா ஏத்துக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு இருக்காது. அன்பு காட்டுறவங்களே இவங்க நம்பவே மாட்டாங்க. யாரு ஏமாத்துறாங்க, பிராடுத்தனம் பண்றாங்களோ அவங்களதான் இவங்க ரொம்ப நம்புவாங்க, நம்பி நம்பி ஏறுவான் இவனை ஏமாந்து போவாங்க. இப்போ இந்த ஜென்ஷன் மனநிலையாளர் எப்படி இருப்பாங்கன்னா, யாரெல்லாம் கரெக்டா ஏமாத்துறாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப உண்மையா இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. உண்மையாவே ஒருத்தவங்க இவங்கள விரும்பினா அந்த உறவை வந்து மதிக்க தெரியாது இவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லும் போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சரி விடு, கவலைப்படாத, இதுக்கப்புறமா சரியாயிடும் அப்படின்னா சொல்லும் போது, நீ என்ன உன் வாழ்க்கை நல்லா இருக்கு அதனால நீ இதுவும் பேசுற, இதுக்கு மேலேயும் பேசுற, இதே மாதிரி ஆர்குமெண்ட் போயிருக்கு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, உன் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, உன்னை பாத்துக்கிறாரு, நீ செட்டில் ஆயிட்ட லைஃப்ல, என் வாழ்க்கைய பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. இது என்ன ஆகுதுன்னா இவங்க பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்ஷன் மனநிலையாளர்கிட்ட பேசிட்டு வந்தோம்னா அந்த எனர்ஜிய அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜிய அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறத நம்ம பார்க்கலாம். எதுக்காக சொல்ல வர்ற அப்படின்னா, அப்ப அவங்கள பார்த்து நம்ம ஒதுங்கி போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க தன்னை அறியாமல் தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க இவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நான் நல்லா படிச்சு நல்லா டாப்ல இருந்தேன், என்னோட வாழ்க்கை இப்படி ஜீரோல இருக்கு, நான் இங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு பணம் உறவு எல்லாத்தையும் ஏமாந்துட்டு நான் இங்க இருக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் வந்து எதுவுமே படிக்காம ஏதோ ஒண்ணு இருந்தீங்க, ஆனா வாழ்க்கையில பாரு ரொம்ப சிறப்பா இருக்கீங்க அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அவங்களோட பேச்சு இருக்குல்ல, இவங்களுக்காக இவங்க அன்பு காட்டுறதுக்காக நீ கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப, இது சரியாயிடும் அப்படின்னு எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும் அது அப்படியே இவங்க நெகட்டிவா தான் அவங்க பாக்குறாங்க. நீ வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீ என்னை வந்து இதுவா பேசுற அப்படின்ற மாதிரி. கடைசியில என்ன ஆகுதுன்னா, இவங்க பேசின எல்லார் குடும்பத்திலயும் சண்டை சச்சரவு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிய இவங்க யார் பேசுறாங்களோ ரிசீவ் பண்றாங்க. இப்ப பொதுவாவே ஜென்ஷன் மனநிலையாளர்கள் கிட்ட நம்ம பேசணும்னு வைங்கள, கொஞ்ச நேரம் பேசினாமே நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம சிலர்லாம் சொல்லுவோம்ல, எப்ப இவங்களை பார்த்துட்டு போனாலே எனக்கு இதுவாகுது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்றோம், வைப்ஸ், ஒரு குட் வைப்ஸ் இருக்கிறோம், ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கிறோம், ஒருத்தவங்களை பிளஸ் பண்றோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி எல்லா எண்ணங்கள் தவறா இருக்கு, எப்பவுமே கெட்ட எண்ணத்தோடயே இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட பார்வை படும் பொழுது அந்த பார்வை வந்து என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். எப்ப அஃபெக்ட் பண்ணும்னா நம்ம வீக்கா இருக்கும் போதுதான், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது எல்லாமே எனர்ஜி தான். இங்க இதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம், ஆனா இங்க எல்லாமே எனர்ஜி 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 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா, அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா துன்பத்தையும் ஒட்டுமொத்தமா தனக்கு மட்டும்தான் நடக்குது, நான் தான் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் வந்து எனக்கு நல்லதுன்னு நினைக்கி பேசுறாங்கள கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நான்லாம் பாரு எப்படி நல்லா இருக்கிறேன்னு என்கிட்ட காமிச்சுக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்து 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 என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அறியாம அந்த எனர்ஜிய, நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ ஜென்ஷன் கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதனாலதான் நாங்க எல்லாருமே ஜென்ஷன் எடுத்துக்கோங்க பாசிட்டிவ்காக அப்படின்னு சொன்னேன் நானு. ஓகேங்களா? ஸோ பொதுவாவே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு உண்மையான அக்கறையா சொன்னா கூட அதை ஏத்துக்க மனசு வராது. சில நபர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு ஏன் வீட்டுல பிரச்சனை நடக்குது அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா கவலையே பட வேணாம். ஜென்ஷன் எடுத்துட்டு பேசுங்க, என்னோட ஃப்ரெண்டுங்க, அதனால என்னால விட்டு கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜென்ஷன் எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. கொஞ்சம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும்.
இந்த மாதிரி நபர்கிட்ட பேசும்போது நம்ம ஜென்ஷன் எடுத்துட்டு பேசும்பொழுது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாம நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா உறவுகளையும் நம்ம வேணான்னு ஒதுங்கி எல்லாம் போக முடியாது. சோ இப்ப நம்மளை சுத்தி இப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட மனநிலை அப்படி இருக்கு, அவங்களோட சூழல் அந்த மாதிரி இருக்கு, அவங்களோட பார்வைக்கு நல்லது எதுவுமே தெரியாது, கெட்டதா அதிகமா ஈர்க்கிறாங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது இந்த இதுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா இவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க, எல்லாரையும் சந்தேகத்தோட பார்வையிலேயே பாக்குறதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த கெட்ட எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் இவங்க ஈர்க்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை லவ் பண்றாங்க, அதே பர்சன் அதே மாதிரியான அடுத்த உறவும் அதே மாதிரிதான் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு 3-4 பிரேக்கப் ஆனாலும் பிரேக்கப் ஆன எல்லா உறவும் பாத்தீங்கன்னா இவங்கள ஒரே மாதிரி பணத்துக்காக இல்ல இவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வரக்கூடிய உறவாதான் இருந்திருக்கே தவிர, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புளை தான் ஈர்த்து கொடுக்கும். ஸோ நல்லவங்க சொல்றவங்க யாருமே இவங்க பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிரச்சனை. ஸோ இப்ப என்னோட ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட உறவுல இருக்காங்க, என்னோட என் குடும்பத்திலேயே இருக்கிறாங்க, அப்ப நான் அப்படி எப்படி நான் பார்க்க முடியும், நான் விட முடியாது அப்படின்னா யாரையும் அப்படி விட தேவையில்லை. இந்த மனிதர்களை நம்ம அவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரியா கையாண்டோம்னா கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்ற மலர்கள் போல இல்லாம இந்த மலர்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா தொடர்ந்து நம்பிக்கையோட மலர்கள் எடுக்க 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 தொடர்ந்து எடுக்க பாசிட்டிவா மாறும். முழு தன்மையில இவர்களை போற நம்பிக்கையாளர்கள், அதாவது நம்பிக்கைன்னா இவங்கதான் முழு தன்மையில பாசிட்டிவ் தன்மையில ரொம்ப அன்பு செலுத்துறவங்க, எல்லாரையும் நம்புறவங்க, அதாவது நம்பி ஏமாந்து போறவங்க கிடையாது. நான் பாசிட்டிவ் தன்மையில சொல்றேன். நம்பிக்கை உடையவர்கள், எல்லா உறவுகளையும் மதிக்க தெரிஞ்சவங்க, ஒருத்தவங்க தான் மேல அன்பு காமிச்சு அந்த அன்புக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பாசிட்டிவ் ஜென்ஷன் மனநிலையாளர்கள். இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. எல்லாத்துலயும் அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய பார்வை இவங்க கிட்ட இருக்கும். எப்பவுமே இவங்க ரொம்ப என்ன சொல்றது, இந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜிய மற்றவங்களுக்கு நிறைவு கொடுக்கறவங்க, எல்லார்கிட்டையும் அன்பு கொடுக்கறவங்க, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான தன்மையில நடந்துக்கிறவங்க, எடை போட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் இல்லாம நிறைவான அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் இவங்கதான். அவங்களுக்கு நீங்க பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை, மனசார ஒரு வாழ்த்து சொன்னாலும் அவங்களுக்கு மன நிறைவாயிடும். நிறைவு அப்படின்றது ஜென்ஷன் பாசிட்டிவ் தன்மையில. நிழல் தன்மையில நிறைவற்ற தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ஷனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஆனா நெகட்டிவ் விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான தீர்வுகள் கொடுக்க முடியும்ன்றதுனாலதான் நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படியான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இப்ப யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஜென்ஷன்ல ஜென்ஷன் புரியுதுங்களா? புரியுது மேடம். மற்றவர்கள் சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகே, இந்த மலர்கள் ஏதாவது சொல்லும் பொழுது யாராவது ஞாபகம் வந்தாங்களா உங்களுக்கு? நிறைய பேர் ஞாபகம் வராங்க மேடம். நிறைய பேர் வராங்க. மற்றவர்களும் சொல்லலாமே, ஒரு 2 பேர் தான் பேசுறாங்க. சொன்னீங்கன்னா அடுத்த மலருக்கு போக முடியும். சரி, அடுத்த மலருக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்த மலர் 12வது மலர் ராக் ரோஸ். ராக் ரோஸ் செழிப்பிற்கான மலர். பாருங்களேன்,
இவ்வளவு கஷ்டத்தை சொல்லிட்டு அடுத்தது செய்திக்கான கேட்கும் போது கொஞ்சம் மன நிறைவா இருக்குல்ல. பரவாயில்லையே, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, வார்த்தையே சிறப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி. ராக் ரோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத் பாண்டவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆபத் பாண்டவனா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த ராக் ரோஸ் வந்து முத எட்வர்ட் பேட்ச் மலர்களை கண்டுபிடிக்கும் பொழுது ரெஸ்கியூ ரெமெடி எல்லாம் கண்டுபிடிக்கல அப்போ, ஓகேங்களா. அதற்கு முன்னாடி இந்த ராக் ரோஸ தான் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடியா பயன்படுத்தி இருக்காரு. ஆபத் பாண்டவன், மாயாஜாலம், வர்ணஜாலம், வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ராக் ரோஸ்ல தான் நடக்கும். இந்த ராக் ரோஸ் மனநிலையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து மனிதர்கள்னு சொல்றதை விட சூழல் சொல்லலாம், சுச்சுவேஷன் சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு டெரரான சூழல் ஏற்படுது, பேனிக்கான சுச்சுவேஷனு, இந்த ஹாரர் தன்மையில, இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியரு, சவுண்ட் எஃபெக்ட்னால பயம் வருது, எனக்கு சவுண்ட்னாலே பயமு, யாராவது கத்துனா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், ஒரு சவுண்டு கேட்டா ஒரு எனக்கு பதட்டம் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றது, அத சத்தம் போட்டு கத்துனா எனக்கு கை கால். ஹலோ, கேக்குதுங்களா? இப்பதான் மேடம் கேக்குது, இவ்வளோ நேரம். ஓகே. ஸோ இந்த பயம், சத்தத்தினால ஏற்படக்கூடிய பயம், ஒரு டெரரான சூழல்ல மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு இக்கட்டான ஒரு 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 நெருக்கடியான சூழல்ல மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும். ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பேனிக் அட்டாக்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான சூழல்கள்ல ஏற்படுறது. இது மாதிரி ஏற்படுற சூழல்கள்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ராக் ரோஸோட டெண்டன்சி அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இது மனிதர்கள் சொல்றதை விட மனிதர்கள் வந்து வருவாங்க, ராக்ரோஸ் மனிதர்கள். ஆனா இது ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா சூழலை பொறுத்துதான். இந்த சூழல்ல எனக்கு இது நடக்கும் போதுதான் நான் இப்படி ஆயிடுறேன், மத்த நேரம்லாம் நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ராக்ரோஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். புரியுதுங்களா? புரியுது மேடம். ஓகே, சரி. இப்போ இந்த ராக் ரோஸ் மனநிலையாளர்கள் யாரு, எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாதாரண மனிதர்கள். இவங்களுக்குன்னு ஒரு பெரிய குவாலிட்டி, ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே இல்லை. நம்ம மத்த மலர்கள் தான் சொல்லும் போது இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவங்க இல்லவே இல்லை. இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? இவங்க நம்மளோட எல்லாரும் மாதிரி சக மனிதர்களா சாதாரணமா இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அந்த திறமை இருக்குதோ இல்லையோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், ஒரு பீச்ல ஒரு குடும்பமா எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை தவறி கடல்ல இழுத்துட்டு போயிடுது. ஒரு ஒரு யாரோ ஒரு தேர்ட் பர்சனு, ஒரு லேடியோ ஒரு ஒரு குழந்தையோ ஒண்ணு நிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு குதிச்சு குழந்தைய காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி முடிச்சுட்டு அந்த 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 பையன் கிட்ட வந்து கேக்குறாங்க, ரொம்ப நன்றிப்பா குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னதுக்கு. அந்த அப்புறமா விசாரிச்சு பார்த்தா அந்த பையனுக்கு நீச்சலே தெரியாதான். நீச்சல் தெரியாத பையன், அதுவும் சாதாரணமா இல்ல, கடல்ல எதிர் நீச்சல் அடிச்சு ஒரு குழந்தைய காப்பாத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராக்ரோஸ் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆபத் பாண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த திறமை இருக்கணும், இது தெரியும் தெரியாது அப்படிலாம் கிடையாது. இந்த ராக்ரோஸ் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த எமர்ஜென்சில இவங்களை அறியாம, தன்னை அறியாமல் ரியாக்ட் ஆகி இவங்களுக்கு தெரியாத விஷயத்த செஞ்சு காப்பாத்திடுவாங்க. இவங்களுக்கு நீச்சல் அடிக்கணும் தெரியணும்னு கிடையாது, மருத்துவம் தெரியணும்னு கிடையாது, எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு கத்து வச்சுக்கணுமே, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க ஜீரோவா இருப்பாங்க, அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இவங்க காப்பாத்துவாங்க அடுத்தவர்கள். அடுத்து அதாவது வித்தவுட் எந்த நாலேஜும் இல்லாம. ஆக்சுவலி அந்த பையனை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு நீச்சலே தெரியாதான். அவனுக்கு எப்பவுமே நீச்சல்னாலே பயமா, எப்படி நீச்சல் அடிக்கிறது, தண்ணினாலே பயமா. ஆனா ஒரு குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்ததுனால தன்னை மீறி போய் என்ன பண்ணாருன்னா போய் காப்பாத்திருக்காங்க. மேடம் கேட்கல மேடம்.
இந்த ஆபத் பாண்டவர்கள் அப்படின்னாலே இந்த ராக்ரோஸ் மனிதர்கள் தான். ஓகேங்களா? இந்த ராக்ரோஸ் மனிதர்கள் எப்போ எப்படி வருவாங்க, யார் எப்படி வருவாங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம். சோ இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. எதுவுமே தெரிஞ்சிருக்கணும், எந்த சூப்பர் பவர் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எப்போ ஒருத்தவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தன்னை அறியாமல் தன்னை மீறி இறங்கி உதவி பண்ணி ஒருத்தவங்களை காப்பாத்துறவங்க தான் இந்த ராக்ரோஸ் மனிதர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அதிர்ச்சி சம்பவங்கள் நடக்கும் பொழுது, அதே மாதிரி நம்மளோட கேள்விகள் மூலம் நிறைய என்ன சொல்றதுன்னா சில விஷயங்கள்லாம் யாராவது நிறைய கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னால ஆன்சர் பண்ண முடியாம அதன் மூலியமா கஷ்டப்படுறவங்க, என்ன நிறைய கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல, என்னை வந்து ஹலோ ஹலோ கேக்குதா? எஸ் மேம், விட்டு விட்டு கேக்குது மேம். ஆமா கேக்குதுங்க மேடம், இப்பதான் கேக்குதுங்க மேடம். ஓகே ஓகே. எதிர்பாராத சூழலில் ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு பெரியவங்களை காப்பாற்ற முடியும். இது மாதிரியான உண்மையான சம்பவம் கூட நடந்திருக்கு. 1870 ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தன் வயதுக்கு மீறி தன்னோட உடல் எடைக்கு மீறிய டபுள் மடங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன் வயதுக்கு பெரியவரை வந்து காப்பாத்தினதுனால கவர்மெண்ட்ல வந்து ஒரு அவார்டே கொடுத்திருந்தாங்களாம் இதுக்காக. ஸோ என்ன அப்படின்னா அவருக்கு வந்து காப்பாத்தணும்னு என்னன்னு வந்த போது, நான் வந்து சின்ன பையன், என்னை விட பெரிய வெயிட்டா இருக்காங்க, என்னை விட பெரியவங்க, அவங்களெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அந்த நேரத்துல இறங்கி ஒரு உயிரை காப்பாத்தினதுக்காக அந்த அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்களாம். இத வந்து பாசிட்டிவ் ராக்ரோஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? பாசிட்டிவ் தன்மையில இவர்கள் ஆபத் பாண்டவர்களாக தான் யாருக்காவது உதவி தேவைப்படும் போது, ஆபத்தில் இருக்கும் பொழுது, ஒரு உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரு சூழல் வரும் பொழுது இறங்கி காப்பாத்துறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நமக்கு இப்போ இந்த தண்ணி சென்னைக்குள்ள தண்ணி வந்தப்போ யாரு என்ன எதுனே தெரியாது, அவங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிக்கவே மாட்டாங்க, ஆனா இறங்கி வந்து நிறைய பேரை காப்பாத்தினவங்க, நிறைய வயசானவங்க, தன்னால எதுவுமே முடியாது நான் வீட்லயே உட்காந்துட்டு இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு தனக்கு என்ன பெரிய வீரம் வந்துட்ட மாதிரி அவங்க இறங்கி தான் குடும்பத்துக்காக இங்க வா அங்க போன்னு பண்ணாங்க. ஸோ இங்க சின்ன வயசானாலும் சரி வயசானவங்க அப்படின்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்குள்ள இருந்த அந்த உதவி தேவைப்படும் நேரத்தில் அவர்களுக்குள்ள இருந்த அந்த ராக்ரோஸோட பாசிட்டிவ் தன்மை என்ன பண்ணுச்சுன்னா பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு இறங்குச்சு இல்லைங்களா? ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா தன்னை மீறி ஒருத்தவங்க அவங்க போய் தான் உயிரையே பெருசா நினைக்காம போய் காப்பாத்துறவங்க. அது அவங்களுக்கு டெக்னிக்கல் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனா உயிரை போகுதே, ஒரு உயிர் இருக்கே அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்குமே தவிர தனக்கு என்ன தெரியாக போகுது, இதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா நினைச்சுட்டா நம்மள அடுத்தவங்களை காப்பாற்ற முடியாது. சோ இந்த எண்ணம்லாம் இல்லாமல் காப்பாத்துனவங்க அத்தனை பேரும் இந்த எமர்ஜென்சி சூழல்ல தன்னை அறியாமல் பல பேரு அடுத்தவர்கள் உயிருக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேரும் ராக்ரோஸோட முழு தன்மையாளர்கள். சரி, இப்ப நிழல் தன்மையில இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பயம், பேய் பயம், பிசாசு பயம், தூக்கத்துல அலறி அடிச்சு எந்திரிக்கிறது, யாராவது சண்டை போட்டாங்கன்னா கை கால்லாம் உதறது, சத்தம் கேட்டா பயப்படுறது, ஒரு நாய் கத்துனா கூட கை கால்லாம் உதறது, பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது, ஒரு விபத்தை நேரா பார்த்துட்டா அந்த பயம் வந்து எப்பவுமே மனசுக்குள்ளேயே இருக்கும். ரோட்ல போகும் போதெல்லாம் அந்த விபத்து நடந்துருமோன்ற அந்த ஒரு பயம் இருக்கும். இவங்க மனசுக்குள்ள பயம் 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 எல்லாமே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களை காப்பாற்றும் போது தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் வந்தா அடுத்தவங்களை காப்பாற்ற முடியாது. நிழற்தன்மையில இந்த ராக்ரோஸ் மனிதர்கள் என்னவா இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க, எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் பயம் 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 மட்டும்தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இவங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கிராமத்துல டெய்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது சும்மா போக மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய விறகெல்லாம் உடைச்சு தலையில கட்டி எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி டெய்லி செய்யக்கூடிய வேலைகள் தான். ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு நாள் வந்து அதே மாதிரி விறகுலாம் இது பண்ணி தலையில வச்சுட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பாம்பு போகுது. பாம்பு போயிட்டே இருக்குது. சரி, ஐயோ பாம்பு போகுது அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு கால்ல பாக்குறாங்க, கால்ல இருந்து ரத்தம் வருது. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல வாயில இருந்து நுர தள்ளி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சைடு பாம்பு போகுது, இவங்க வாயில நுர தள்ளி இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போறாங்க. மருத்துவர்கிட்ட போன உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு கடிச்சதுக்காக எல்லா மருந்தையும் கொடுத்து பாக்குறாங்க, பச்சளை மருந்து எல்லாத்தையும் போட்டு பாக்குறாங்க, எதுக்குமே சரியாகல. அதுக்கப்புறமா வந்து கால்ல பாக்குறாங்க, பாம்பு தான் கடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, கடைசியில அவங்களுக்கு பாம்பு கடிக்கவே இல்லை. அவங்க கால்ல முள்ளு குத்தி ரத்தம் வந்திருக்கு. பாம்பு அதுவாட்டு செவனேன்னு ஓரமா போயிருக்கு. இவங்க கால்ல ரத்தத்தை பார்த்த உடனே பாம்பு கடிச்சதுனாலதான் இவங்களுக்கு வந்து ரத்தம் வந்திருக்குன்னு நினைச்சு அந்த பீதி, பயம், அதனால பாம்பு கடிச்சா என்ன மாதிரியான எப்படிலாம் நடக்குமோ இவங்களோட மைண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, உனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, நுர தள்ளுது, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநலம் இல்லாம உயிருக்கு போராட போற அப்படின்னுட்டு இண்டிகேட் பண்ணிருச்சு. அது மாதிரி செய்யுது. சரி, எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அப்ப எப்படி வாயில நுர தள்ளும்? பாம்பு கடிச்சாதான் நான் நுர தள்ளும்னா, நம்மளோட மூளை இருக்குல்ல, எதை ஸ்ட்ராங்கா நம்புதோ, எதுவுமே நடக்கலனாலும் அதுதான் நம்பி அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அப்போ நுர தள்ளதுக்கு என்னன்னா, உடனே மருத்துவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இது பாம்பு கடி இல்ல அப்படின்னு பார்த்தா முள்ளு குத்தி இருக்கு. அந்த முள்ளுக்கு மருத்துவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒண்ணுல தண்ணி அடிச்சுட்டு பாம்பெல்லாம் கடிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே நார்மல் ஆயிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா, அந்த பயத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ராக்ரோஸோட தன்மை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு அங்க பாம்பு போகுது, கால்ல ரத்தம் வந்திருக்கு, பாம்பு தான் கடிச்சிருச்சுன்ற அந்த எண்ணமானது மனசுக்குள்ள போய் ஒரு ஆழ்ந்த பயத்தையும் பீதியும் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த பீதியின் காரணமா உடம்புல இல்லாதது எப்படி நுர தள்ளும்? நுர தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஏன் நடக்குது? அந்த பயத்தோட தீவிரம் என்னெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்கள உடம்பு சரியில்லாம ஒருத்தவங்க முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க, மைண்ட் ரொம்ப டிப்ரெஸ்டா பேய் பிடிச்சிருக்குன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க அது மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிற பேய் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதை நோண்டிருக்காங்க, பார்த்தா பேய் எடுத்த மாதிரியே இருக்கிறா, பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கிறா, ஒரே இடத்த பார்த்துட்டே இருக்கிறான்னு 10 பேருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. இதே மாதிரி 2 நாள் சொல்லுவாங்க, 3ஆவது நாள் உண்மையாவே பேய் கத்துற மாதிரியே கத்துவாங்க. அவங்களா ஒண்ணு பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்துல தன்னை அறியாமல் அதுவாவே மாறி ரியாக்ட் பண்ணிடுறது, பேனிக் ஆகுறது. இந்த ஹாரர் ரிலேட்டடா அந்த பேய் சார்ந்த விஷயத்துல ரொம்ப டீப்பா போய் அலறவங்க, பயப்படுறவங்க, இந்த பிளாக் மேஜிக்ல போயிட்டு பயப்படுறவங்க, சூனியத்தை பார்த்து பயப்படுறவங்க, இதெல்லாம், அதாவது சாதாரணமா ஒரு லெமன் இருக்கும், ஆனா என் வீட்டுல யாரோ சூனியம் பண்ணிதான் போட்டுட்டாங்க அப்படின்னுட்டு என் வீட்டுல எல்லாமே கெடுதலா நடக்குன்னு இவங்களா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லாததை இருக்கிறதா நினைச்சு கற்பனை பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்றவங்க இந்த ராக் ரோஸ் மனிதர்களா இருக்கிறாங்க. ஸோ இங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயத்தை தான் இங்க எடுத்துக்கணும். இந்த பயம், அந்த பேனிக் ஆகுறது, எக்ஸ்ட்ரீமான அந்த பயம்லாம் வந்து சாதாரண பயம் கிடையாது. இப்ப நம்ம மிமுலஸ்ல சொல்லியிருப்போம் பயம் அப்படின்னுட்டு, காரணம் தெரிந்த பயம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இந்த ராக்ரோஸ்லாம் வந்து சாதாரண பயம் இல்ல, எக்ஸ்ட்ரீம் பயம். ஒருத்தரை ஒரு சுடுகாட்டுக்குள்ள இருட்டா எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாம ஒரு மனிதரை விட்டுட்டு வந்து அந்த இடத்துல யாரோ பேசுற மாதிரி இது மாதிரிலாம் நடந்தா ஒருத்தருக்கு என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்கும், ஒரு பயம் வரும். அந்த எக்ஸ்ட்ரீம் பயம், அவங்க வெளியே வந்து அந்த ஒரு இதுல மாட்டிக்கிட்டே நான் வெளியே வர முடியாம தவிக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா ஒரு பயம் வரும்ல, இந்த எக்ஸ்ட்ரீம் பயம் தான் ராக்ரோஸ். புரியுதுங்களா? இப்போ
இப்ப எனக்கு அதை பத்தி எல்லாம் பயமே இல்லைங்க. எனக்கு சுடுகாடுலாம் பயமே இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க. பயம் எல்லாருக்கும் வராது. எல்லா மனிதர்கள்கிட்டயும் இந்த பயம், எல்லா விதமான பயமும் இருக்காது. இப்போ யாரும் பயமே இல்லாதவங்க நீங்க சுடுகாட்டுல அவங்க படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில வந்துருவாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ராக்ரோஸ் மனிதர்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், கற்பனை பண்ணி அதுவா நினைச்சு இந்த எத்தீம் பயத்தோட எட்ஜுக்கு வரைக்கும் போயிட்டு மூச்சு விடவே திணறுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கிட்ட வர வார்த்தைகள், நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் தெரியுமா, கன்றாவியான வாழ்க்கை, என் வாழ்க்கை நரக வேதனையா இருக்கு. அவங்களோட இந்த வார்த்தைகளை அதிகமா இவங்க பயன்படுத்துறாங்க. வாழ்க்கையே ஒரு ஒரு விதமான பயத்திலேயே இருப்பாங்க. உண்மையா லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது நிழல் தன்மையில. ஆனா அந்த லாஜிக்க புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த கண்ணை மூடிட்டு அத எக்ஸ்ட்ரீமான பயத்துக்கு கொண்டு போய் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துரும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அலறி அடிச்சுட்டு ரொம்ப பயப்படுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா அப்படி மேல கை வச்சா கூட அலறுவாங்க. ஒரு ரோட்ல போயிட்டு இருப்போம், ஒரு லாரி சவுண்ட், நிறைய பேருக்கு லாரி சவுண்ட் கேட்டா பயம் வரும், பேனிக் ஆவாங்க தெரியுங்களா? ஏன் அப்படின்னா, லாரிக்காரனாலே இடிச்சு, ஏன்னா டிவில எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாரையாவது பழி வாங்கணும்னா நேரா லாரி இடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? கரெக்டுங்களா? அப்படியே நம்ம பார்த்து பழகிட்டோம். அதே மாதிரி என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட பார்த்திருப்போம், நம்ம டிவில போடும் போது ஏதாவது பார்த்திருப்போம். எப்பவுமே இந்த லாரி பார்த்தாலே பயம். பொதுவா லேடிஸ்க்கு வண்டி ஓட்டும் போது லாரி பார்த்தாலே நின்றுடுவாங்க, இந்த லாரி ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான பயம் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ராக்ரோஸ். இந்த டிராவல் பண்ணும் போது இந்த சவுண்ட் கேட்டா ஒரு இடத்துல நின்றுடுவாங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட ஹார்ன் அடிச்சா கையை விட்டுருவாங்க, வண்டியை தடுமாறும் பக்கத்துல ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் ராக்ரோஸ் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆட்டிசம் குழந்தைங்க பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ல வரல, அந்த ஆட்டிசம் ரிலேட்டடா இருக்கிற குழந்தைங்கல ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த ஹாரன் சவுண்ட் கேட்டாலே ரொம்ப கத்துவாங்க, சவுண்ட் கேட்டாலே ரொம்ப அழுவாங்க. இந்த சவுண்டே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த சவுண்ட் கேட்க கேட்க காதை மூடிக்கிட்டு அழுவாங்க, கத்துவாங்க, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிப்பாங்க. பக்கத்துல அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா புடிச்சு கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, கடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு சவுண்டுனால அவங்க பயப்படுறாங்க, சவுண்டுனால ரியாக்ட் பண்றாங்கன்னா, நீங்க ராக்ரோஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம கிட்ட ஏற்கனவே ஆட்டிசம் ரிலேட்டடான குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இதுல ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வந்ததா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஏற்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு ராக்ரோஸ் நம்ம தொடர் கொடுத்து, இப்ப பாத்தீங்கன்னா அவர் வண்டியில கூட்டிட்டு போறாங்க, எந்த சவுண்டு கேட்டாலும் அஃபெக்ட் ஆகல, என்ஜாய் பண்றாரு. அவரு சேர்ந்து அந்த சவுண்டுக்கு எதிர் சவுண்டு கொடுக்கறது, ஜாலியா என்ஜாய் பண்றாரு. ஆனா அது முன்னாடி டிராவல் பண்றதே கஷ்டம். அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, என்னால வெளியவே போக முடியல, இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் பயங்கரமா கத்துறான், வண்டி ஓட்டும் போது அடிக்கிறான், கடிப்பான், ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்றான் அப்படின்னு சொன்னவங்க தொடர்ந்து ராக்ரோஸ் எடுத்த பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. ஸோ இந்த சில நேரத்துல வீட்டுல எல்லாம் சவுண்டு கேட்டா அலறுவாங்க. அதனால சில குழந்தைங்களுக்கு சவுண்டே இது பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சவுண்டுனால எனக்கு பயம், இந்த சவுண்டு கேட்டா மட்டும்தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் ராக்ரோஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி சண்டை போடுறது, சத்தமா சண்டை போடுறது, ஒரு குடும்பத்துல சண்டை அதிகமா வாய்ஸ் லவுடா பேசி சண்டை போட்டாங்கன்னா கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லாரும் ராக்ரோஸ் எடுத்துக்கணும். அதாவது ராக்ரோஸ் மனிதர்கள் ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. அதாவது ஸ்டிமுலஸ்ல காரணம் தெரிஞ்சிருக்கும். இந்த ராக்ரோஸ்ல பாத்தீங்கன்னா எந்த காரணம் இருக்குதோ இல்லையோ எதுக்கெடுத்தாலும் பயம். நின்னா பயம், உட்காந்தா பயம், படுத்தா பயம், தூங்கினா பயம், யாராவது பேசினா பயம், வாழ்றதுக்கே பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாத்துக்கும் பயப்படுறவங்க. இவங்களுக்கு தொடர்ந்து ராக்ரோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா மாறுபடும். இப்ப ரீசெண்டா எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து பயந்து ஒரு இயல்பான ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு
தூங்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு பயந்து பயந்து எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு இது ஆயிடுமோ, அது ஆயிடுமோன்னு ஏகப்பட்ட பயத்துல இருந்தாங்க. ஒரு தொடர்ந்து 15 நாள் நம்ம சொல்ற மாதிரி ரெகுலரா எடுத்தாங்க. ஒரு 2 days பிஃபோர் தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. மேடம் இப்ப கொஞ்சம் நான் தைரியமா இருக்கேன், நான் ஹேண்டில் பண்றேன். ஈவன் எனக்கு கண்ணை மூட கூட பயம் சொன்னாங்க. உண்மையா இது மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. கண்ணை மூடுறதுக்கு பயமா இருக்கு, அதனாலயே நான் தூங்குறதுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு தூங்க முடியல, கண்ணை மூடுனா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னுட்டு. இது எல்லாமே போக்கக்கூடியது இந்த ராக்ரோஸ் மலருது. ஓகேங்களா? இப்ப பொதுவாவே பயம் அப்படின்றது வந்து நம்ம கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த ராக்ரோஸ், அதாவது இந்த ராக்ரோஸ் மனநிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில ஒட்டுமொத்த தான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் அவ்வளவுதான், நான் இனிமே இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு, நான் பயந்து 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 வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அவங்களோட வாழ்க்கையே உண்மையா சொல்ற மாதிரி அவங்க வாயில வந்து அந்த வார்த்தைகள் அந்த நம்ம நம்ம நார்மலா இயல்பா அவஸ்தைப்படுறேன், நான் இதை கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நம்ம சொல்ற வார்த்தை அவங்களோட வார்த்தையில இருந்து வரும்பொழுது ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் இருக்கும். என் வாழ்க்கையே ரொம்ப அவஸ்தையா இருக்குங்க, என் வாழ்க்கை நரக வேதனையா இருக்கு, என்னால கண்ணை மூட முடியல, என்னால வாழவே முடியல, எனக்கு ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ராக்ரோஸ் கொடுத்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் போது அதை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த பெண்மணி என்கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூட கூட பயந்துட்டே இருந்தேன், இதுல என்னன்னா எல்லாருமே ரெமெடி எடுக்கும்போது என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா உடனே ரிசல்ட் வந்துடணும், உடனே ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு. குறைஞ்சபட்சம் 15 நாளைக்காவது அவசியம் தேவை. அவங்களும் ஒரு வாரம் எடுத்துட்டு என்ன மேடம் நீங்க கொடுத்தீங்க, நான் எனக்கு அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து இல்ல ஒன்னும் இல்ல, நீங்க தொடர்ந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த 15 days முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அந்த வார்த்தைகள் வந்தது, மேடம் நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு பயம் குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு, இப்ப நான் ரொம்ப பயப்படுறது இல்ல இருக்கு. அப்ப அது வந்து என்ன பெருசா பாதிக்கல, உள்ளுக்குள்ளேயே வருது, பெருசா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாம இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அந்த பயம் அப்படின்றது இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அது தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த ராக்ரோஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஆபத் பாண்டவர்கள். இவங்க நிழல் தன்மையில இருக்கிறதுனாலதான் பயந்துட்டு இருக்காங்க. இவங்க பாசிட்டிவா மாறிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களோட ஆளுக்கும் இவங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த இறைவன் கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, கடவுள் யார் மூலியமா உதவி பண்ணுவாங்க, யாரையோ எனக்கு அனுப்பி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு, அது யாருன்னா இந்த மனிதர்கள் தான், இவங்க தான். ஓகேங்களா? ஸோ ராக்ரோஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெரரு, பேனிக்கு, எக்ஸ்ட்ரீமான பயம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராக்ரோஸ் மனநிலையாளர்கள். இது பொதுவாவே சிச்சுவேஷனல் ரெமெடியா இருக்கு. நிழல் தன்மையில ஏற்படும் பொழுது சில மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க ஒரு டிப்ரெஸ்ல இருக்குது, ரொம்ப பயத்துல ரொம்ப ஆட்பட்டு எதுக்கெடுத்தாலும் பயம் அப்படின்னு வாழ்றவங்க, அவங்களுக்கு தொடர்ந்து ராக்ரோஸ் கொடுக்க மூலியமா ரெக்கவரி ஆகும். இவங்களோட பாசிட்டிவ் தன்மையில இந்த உலகத்தை காக்க வந்த ஆபத் பாண்டவர்கள் தான் இவங்க. எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உதவி யாருக்கு தேவையோ அந்த இடத்துல தானா உதவுவாங்க, நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த எப்படி ஒரு பாம்பு மாணிக்கக்கல் தனக்குள்ள வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க, விலை உயர்ந்த, அது போல இவங்களுக்குள்ள அந்த திறன் இவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க எல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோஸ்ன்னே சொல்லலாம். இந்த உலகத்தை யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காகவே இவங்களோட வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறாங்க. அது பாசிட்டிவ் தன்மை. நிழல் தன்மையில இப்படி இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ராக்ரோஸை நம்ம சிறப்பா கொண்டு போலாம். ஓகேங்களா? எல்லாருமே நம்ம எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நான் இக்கட்டான சூழல்ல இருக்கிறேன், யாராவது எனக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களா, யாராவது என்னை காப்பாத்திட மாட்டாங்களா, ராக்ரோஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேதான் சொல்றேனே, மாயாஜாலம், வர்ணஜாலம், வார்த்தை ஜாலம், இதன் மூலியமா ஒரு இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா ராக்ரோஸ் சிறப்பா வேலை செய்யும். ஓகே, ராக்ரோஸ் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க மேடம். நானும் கிட்டத்தட்ட எனக்கும் அந்த மாதிரிதான் மேடம், காரணம் தெரியாம ஒரு பயம் இருக்கும் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒத்து போகுது மேடம்.
நீங்க இந்த மலர்கள் எடுக்கும் போது எப்படி இருந்தது மைண்ட்? மைண்ட் அந்த அந்த அளவுக்கு நெகட்டிவ்லாம் வரலைங்க மேடம். அந்த ஃப்ளவர் மெடிசன் எடுக்கிறதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க மேடம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே. எடுக்கணும்னா எப்படி மேடம் எடுக்கணும்? 15 நாள் இந்த 4 வேளை இந்த மருந்து எடுத்துக்கணும் இல்லைங்க மேடம்? இல்ல, இப்ப ரெமெடி எடுக்கிறதுனால நீங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகுதான் நீங்க எடுக்க முடியும். இப்ப எடுக்க முடியாது. ஓகேங்களா? சரிங்க மேடம், நடுவுல சரிங்க உங்களோட மேடம். மலர்கள் தெரிஞ்சிருச்சு, நான் இனிமே இதை மட்டும் எடுத்துக்கிறேன்னா எடுக்க முடியாது. இதுவும் நோட் பண்ணி கேட்கல மேடம். சரிங்க மேடம், நோட் பண்ணிக்கிறேங்க மேடம். வாய்ஸ் விட்டு விட்டு முடிஞ்ச கேக்குதுங்க. கேட்கல மேடம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்னைக்கு 2 மலர்களை பார்த்தோம். இந்த 2 மலர்கள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருக்கும் புரியும்படியா இருந்துச்சா? புரியுதுங்க மேடம், ராக் ரோஸ்னா வந்து நிழல் தன்மையில வந்து பயப்படுவாங்க. அதே வந்து நிஜத்துல வந்து அவங்க வந்து அசால்ட்டான தைரியமா இருப்பாங்க. அதானே மேடம்? அதாவது அசால்ட்டான தைரியம் இல்ல, இவங்க கிட்ட இவ்வளவு தைரியம் இருக்கானே தெரியாது மற்றவர்களுக்கு. அதாவது அந்த ஒரு சூழல் வரும் பொழுது இவங்களை அறியாம இவங்க கிட்ட அந்த தைரியம் வெளியே வரும். புரியுது புரியுது மேடம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தை இதுவாயிடுச்சு, இவங்க போய் காப்பாத்துறாங்க. ஆனா அவருக்கு நீச்சலே தெரியாது. ஐயோ, எனக்கு தெரியாம நான் போய் எப்படி காப்பாத்துவேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு நினைச்சா காப்பாத்த முடியுமா? ஆனா அந்த அசாத்திய தைரியம் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தன்னை அறியாமல் அங்க இயங்கக்கூடிய மனிதர்கள் இந்த ராக்ரோஸ் மனிதர்கள். அதனாலதான் இவங்களை வந்து ஆபத் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். இரவினால அனுப்பப்பட்ட ஆபத் பாண்டவர்கள். ஓகே, சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த மலர்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஜென்ஷன் எப்படி புரிஞ்சுது? ராக்ரோஸ் எப்படி புரிஞ்சுது? சொல்லுங்க பாக்கலாம். மேடம், ஜென்சன்ல நிஜத்தன்மை என்னதுங்க மேடம்? நம்பிக்கை, அவநம்பிக்கை. யாரையும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. அதே பாசிட்டிவ் தன்மையில, நான் அதான் சொல்லியிருந்தேனே நான் உங்களுக்கு, பாசிட்டிவ் தன்மையில அவங்க ஒரு எல்லாரையும் வந்து மேல காட்டுற, ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்கன்னா அந்த அன்பை மதிக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. நிழல் தன்மையில யார் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் மதிக்க மாட்டாங்க, நிறைவு அடைய மாட்டாங்க, எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி அடையாதவர்கள். முழு தன்மையில முழு திருப்தி அடைகிறவங்க. இது கொடுத்தாதான் திருப்தி அடையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அன்பா நீங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளுக்கு நீங்க இதை செய்யணும், 1000 2000 செலவு பண்ணணும் இல்ல, ஒரு ரூபாய் கற்பூரத்தை மனசார ஏற்றி வழிபட்டாலே போதும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது போலதான் அந்த நிறைவுன்னு அப்படின்றது மதிப்புள் இல்லை, இதுல எல்லாம் கிடையாது, உங்களோட மனதுல இருக்கணும் அப்படின்றது பாசிட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய ஜென்ஷன். மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே, மற்றவர்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லையா? இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மேடம், சொல்லுங்க சார். மேடம், ஜென்ரலாவே எனக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் வந்தா கொஞ்சம் பயம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்கள்ல
ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதாவதுன்னா இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமா ஒரு பயம், தெரியாம ஒரு பயம், அப்பப்ப இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு ஜென்ரலாவே இருக்குது. இந்த விஷயம் எனக்கு இது கொஞ்சம் இப்ப இதுவா இருக்கு. அதுதான் இதை எடுத்துக்கலாமா? அதான் ஜென்ரலாவே எந்த ஒரு இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடும். தேங்க்யூ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த மலர்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது பதட்டம், ஏன்னா எங்கன்னா ஒரு சண்டை கட்ட ஒரு ஏன்னா ஒரு பதட்டமா இருந்தா எனக்கே கை கால் உதறாரு. ஜென்ரலாவே அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். பயம், பெரும்பாலும் பயம் இயற்கையா ஒரு சில நேரங்கள் இருக்கும். இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, மற்றவர்களும் பேசலாமே. சாந்தி மேம், சத்யா கண்ணன் மேம், அபிராமி மேம், சிவகுமார் சார். நான் எடுத்துக்கிறேன் மேம். ஆனா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. அதாவது ஒரு சிலது நம்மளால உணர முடியும், ஒரு சிலது நமக்கு அது இதுதானே ஐடென்டிஃபை பண்ண தெரியாம கூட போயிருக்கலாம். பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? ஜென்ஷன் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, ராக்ரோஸ் எப்படி இருக்காங்க, கிளியரா? புரியுது மேம், புரியுது. முதல்ல பள்ளிக்கு ரொம்ப பயப்படுவேன். அப்படியே அங்க இருக்கவனே இப்ப வந்து அதை விஷயம் தட்டி விட்டு போற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பள்ளியில பெற்றுலாமான்னு கூட அந்த மாதிரி பயம் எனக்கு. போட்டு எதுவும் பண்ணி அதுக்கப்புறம் அங்க போற அளவுக்கு வந்திருக்கேன். தெரியல, இதனால தானு எனக்கு தெரியல. ஆனா வந்து தெரியல, அவசரமா பாத்ரூம் போனாங்க எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த அமைதி? யாருக்கு எந்த சந்தேகம் இல்லையா? புரியுதுங்க மேடம், நல்லா புரியுதுங்க மேடம். ஓகே. ஹலோ. ஓகே, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, தேன்மொழி பேசுறது, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. இப்போ வழியில தான் இருக்கிறோம். சொன்னீங்க ஜென்ஷனும் ராக்ரோஸ் பத்தி புரிஞ்சுக்கினேன். ரொம்ப நல்ல சூழ்நிலை எல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தது ரொம்ப நல்லதா புரிஞ்சுது. மிக்க நன்றி. ஓகே, வேற யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேடம், நல்லா புரிஞ்சிருக்கு. ஓகே, சரி. அப்ப அடுத்த மலர் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிடலாமா? அப்போ சொல்லுங்க மேடம். அடுத்த மலர் 13வது மலர் கார்ஸ். 13வது மலர் கார்ஸ். 14வது மலர் ஓக். கார்ஸ், ஓக் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துடுறேன். கார்ஸ், ஓக், GORSC, கார்ஸ். 14வது OAK, ஓக். இந்த 2 மலர் தான் அடுத்த வாரம். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். தேங்க்யூ சோ மச். ஆத்ம சங்கமி. தேங்க்யூ மேம். ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி.